சாரி ப்ரீஃபீட் பண்ண இவ்ளோ அமௌண்டா? பரவாயில்ல வைமா, நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம். 4-5 சாரி கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் நிறைய ஆர்டர்ஸ் கொடுப்பேன். இந்த மாதிரி வித்தியாசமான காரணம் சொல்லி நம்மளோட ஒர்க்குக்கு அவங்க ரேட் பிக்ஸ் பண்ணுவாங்க. சாரி ப்ரீஃபீட்டிங்னா என்னங்க? நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னா பெரிய டென்ஷன் வந்து இந்த ஹெவியான பட்டு சாரி இல்ல இந்த முடமுடப்பான சாரியை எப்படிடா ஃபிளீட்ஸ் எடுத்து கட்டுறதுன்னு அந்த டைம் கண்டிப்பா நமக்கு ஒரு டென்ஷன் வந்துடும். அதை ஈஸியாக கொண்டு வந்தது தாங்க ப்ரீஃபீட்டிங். அழகா ப்ரீஃபீட்டிங் பண்ணி நம்ம பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி கொடுக்கறனால சாரியே கட்ட தெரியாதவங்க கூட 2 மினிட்ஸ்க்குள்ள அழகா வந்து சாரி கட்டிக்க முடியும். ஆனா சாரி ப்ரீஃப்ளீட் பண்றதும் ஈஸியான விஷயம் இல்ல. அதை பெர்ஃபெக்ட்டா வந்து கத்துக்கணும். அதை கத்துக்கிட்டாலும் அதை பிராக்டிஸ் பண்ணி நம்ம கொண்டு வரும்போதுதான் பெர்ஃபெக்ட்டான அவுட்லுக்கும் வரும். அதை நம்ம கரெக்டான கிளாஸ் போய் கத்துக்கிட்டு அதே மாதிரி அதை நம்ம மாங்கன்னு நம்ம பிராக்டிஸ் பண்ணி அதுக்கான டேபிள் வாங்கணும், கரெக்டான ஸ்டீமர் அயன் பாக்ஸ் வாங்கணும், நல்ல வந்து குவாலிட்டியான சேஃப்டி பின் எங்க வாங்கணும், அதே மாதிரி பெரிய சைஸ் பெக்ல இருந்து சாரி போட்டு கொடுக்குற கவர்ல இருந்து அதுக்கு நம்ம அழகா கொடுக்குற அந்த ஸ்டிக்கர் வரைக்கும் நம்ம ஒர்க்கை நம்ம பெர்ஃபெக்ட்டா கொடுக்கணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பண்றோம். அதே மாதிரி